ஹேடா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேக்குக்கோட மினி சீரிஸ் தாண்டா பார்க்க போகிறோம். போன பாட்டு எதாவது முடிச்சிருந்தோன்னா நம்ம டேவும் ஜங்குக்கும் டே அவுட் மாதிரி வெளியில் போயிருப்பாங்க. டே ஃபுல்லாகவே ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட்டாக ஜங்குக் டேவை பீச்சுக்கு கூப்பிட்டு வந்திருப்பார். அதோட தான் முடித்தோம். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போது டே தான் அப்படியே அந்த பீச் மேலே உட்காந்துட்டு அந்த அலையவே பார்த்துட்ருக்குறாரு. ஸோ சன்செட் ஆகிற டைமு, ஸோ கொஞ்சம் இருட்டாக லைட்டாக வெளிச்சமாக அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு ஒரு மாதிரி ரொம்ப லேசாக காற்றடிச்சிட்ருக்கு. டே அப்படியே ஐயா கூட விங்க் பண்ணாமல் அந்த அலையவே பார்த்துட்டே இருக்காங்க. ஜங்கு கூட ஐஸ் ஃபுல்லாக டே மேலே தான் இருக்குது. டேக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது யாரோ பார்க்குறாங்கன்றதே. ஸோ டே அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக் அப்படியே டேவே தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ டே தான், என்னாச்சு ஜங்குக், ஏன் என்னையே பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை டே, சும்மா தான். நீ ஏன் எப்போவும் இங்கே வந்து இப்படி அமைதியாக உட்காந்துக்கிற? இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜங்கு. இங்கே வரும்போதெல்லாம் என் மைண்டில் நிறைய விஷயம் யோசிச்சுட்ருப்பேன். ஆனால் இங்கே வந்து இந்த அலையை பார்க்கும்போது என்னோடய மைண்டு அப்படியே சேஞ்ச் ஆகிடும். அப்படியே ஃபுல்லாக ஏதோ பிளாங்கான மாதிரி ஆகிடும். இங்கே பாரு, இந்த அலை இந்த கரையை தொட்டுட்டு திரும்ப உள்ளே போயிடும். ஆனாலும் திரும்ப வரும். இப்படி ஒவ்வொரு டைமும் அது வந்துட்டு போகும்போது ஏதோ அது நம்மளை டச் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். நம்மளை தொட அது முயற்சி பண்ணுதுன்னு எனக்கு தோணும். சில டைம் நான் அப்படியே உட்காந்துட்டு இந்த அலையவே பார்த்துட்ருப்பேன். டைம் போகிறதே தெரியாது ஜங்கு. இது ஏன்னு எனக்கும் தெரியல, ஆனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு டே அப்படியே திரும்ப அந்த பீச்சை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஜங்கு, டே சொல்லு ஜங்கு, என்ன நீ எதையாவது மறைக்கிறியா? நான் எதையும் மறைக்கலையே ஜங்கு. நான் என்ன மறைக்க போகிறேன்? இல்லை, இப்போ கொஞ்ச நாளாக நீ ஏதோ டிஸ்டர்ப்டாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறியோ இல்லை ரொம்ப சைலண்ட்டாக இருக்கியோன்னு தோணுது. ஏன் நீ என்னை அவாய்ட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியுதுட்டே, ஆனால் அதுக்கான ரீசன் தான் என்னன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் உன் கூட இருக்கிறது இல்லை உன் கூட இந்த மாதிரி வர்றது உனக்கு பிடிக்கலையாட்டே அப்படி சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறாங்க. ஸோ இப்போ டே தான், ஹே ஜங்குக், அப்பெல்லாம் கிடையாது, எனக்கு இது பிடிச்சிருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி டே ஃபுல்லாக ரொம்ப ஜாலியாக எங்கே இருக்கோன்னே தெரியாமல் நான் ஏதோ புதுசாக இருக்குது ஜங்குக். இதுக்கு முன்னாடி யார் கூடவும் நான் இப்படி வந்ததில்லை. நிறையா வாட்டி நினப்பேன் நம்மளும் எல்லோரும் மாதிரியும் ஜாலியாக வெளியில் போகணும், நைட் ரைட் போகணும், ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும், ரெயினில் நனையணும், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஆசைலாம் இருக்குது ஜங்குக். ஆனால் அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு புரியாமல், ஏன் அப்படி சொல்கிற? உனக்கு தான் தெரியும்ல, அப்பா இறந்ததுக்கப்புறம் ஹியாங்கும் சரி அம்மாவும் சரி என்னை ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க. என்னை ரெயினில் போக விட மாட்டாங்க, நைட் அவுட் போகவே விட மாட்டாங்க. ஈவன் யார் என் கூட இருந்தாலும் சரி கண்டிப்பாக அம்மாவும் சரி ஹேங்கும் சரி அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரு ஆசை ஜங்கு, நைட் ஃபுல்லாக பைக்கில் அப்படியே எதை பற்றியும் யோசிக்காமல் ஃபுல்லாக அந்த மூணோட வெளிச்சம் மட்டும் அந்த ஸ்டார்ஸை பார்த்துக்கிட்டே அப்படியே ஒரு ரைட் போகணும். அது எனக்கு ரொம்ப நாள் ஆசை தெரியுமா, ஆனால் அது நடக்குமான்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டே அமைதியாகிட. ஜங்கு அப்படியே டேவை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு, டே சொல்லு என்ன ஜங்கு, இப்போ என்ன உனக்கு நைட் அவுட் போகணும் அவ்வளோதானே? ஜங்குக்கு அது ஓகே, இப்போ நம்ம கிளம்பலாம். எங்கடா? கிளம்பலான்னு சொன்னேன் அப்படி சொல்லிவிட்டு ஜங்குக் அப்படியே டேவை கூட்டிக்கிட்டு நேராக டேவோட வீட்டுக்கு தான் வராங்க. ஸோ உள்ள டேவோட அம்மா ஆரம் ஜின்னும் வந்திருக்காரு. ஸோ டே ஜின்னை பார்த்ததுமே அப்படியே குடுகுடுன்னு ஓடிட்டு ஜின்னை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜின்னும் பேக் ஹக் பண்ணிவிட்டு, டே யாங் எப்படிடா இருக்க? யாங் நான் நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? சர்ப்ரைஸ் விசிட்டா? ஆமாம், சர்ப்ரைஸ் தான், பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சர்ப்ரைஸ். என்ன? இனி நான் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன். என்ன, நிஜமாவா? ஆமாம், இனி நான் சியோவில் தான் இருக்க போகிறேன்.
அப்புறம் ஆரம் கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல டே அப்படியே நக்கலாக பார்த்துட்டு யாங் என் கூட இருப்பீங்களா இல்லை ஆரம் என் கூட இருக்க போகிறீங்களா? டேய் புரியுது புரியுது, நீங்கள் 2 பேரும் லவ் பேர்ட்ஸ். ஸோ நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருப்பீங்க, உங்களுக்கு நடுவில் நான் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே ஒரு ஸ்டெப் பேக்கில் போக ஜின் அப்படி டேவோட ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு வாள் நீ இன்னும் திருந்தவே இல்லை, ஏன் வலிக்குது எதுக்கு அடிக்கிறீங்க? அப்புறம் பாருங்கள், அப்புறம் ஆரம் என்கிட்ட சொல்லி உங்களை அடிக்க சொல்லுவேன். எது அவனா? அவன் என்ன அடிக்கிறதா? சரி சரி சொல்லு அப்படின்னு சொல்ல ஆரம் டே டேயாங்க என்ன எதில் இருக்காத, நீயாச்சு ஜின்னாச்சு, நீங்கள் எதுவோ பண்ணிக்கோங்க, நானாக இதில் தலையே இட மாட்டேன், என்னை விட்டுருங்க அப்படி சொல்லிவிட்டு ஆரமும் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுகிட்டே டேவோட அம்மா சிரிச்சுக்கிட்டே சரி சரி இப்போ எல்லோரும் வந்தாச்சு, சரி வாங்க சாப்பிட்லாம். ஜங்குக் ஏன்டா அங்கேயே நிற்கிற, வா உள்ள. அம்மா அது வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் ஜின்னும் ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக் இங்கே என்னடா பண்ணுற? அப்பாடா ஒரு வழியாக நான் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டேனா? என்னடா? ஆமாம், இங்கே ஒருத்தன் இருக்குன்றதே நீங்கள் யாரும் கவனிக்கல. இதோ என் கூட ஒருத்தன் வந்தான், அவனும் உங்களை பார்த்தவொடனே என்னை விட்டுட்டு வந்துட்டான் அப்படி சொல்லிவிட்டு டேவை பாயிண்ட் பண்ண டே எப்படி சிரிச்சுக்கிட்டே சாரி ஜங்குக் அப்படின்றாங்க. ஜங்குக்கு லைட்டாக சிரிச்சுட்டு சரி விடு. அப்புறம் யாங் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. உன்னோட காலேஜஸ்லாம் எப்படி போகுது? நல்லாவே போகுது. என்ன 6 மந்த் தானே, என்னோடய சர்வீஸும் முடிய போகுது. அப்புறம் நானும் அப்பாவோட கம்பெனிக்கு தான் வரப்போகிறேன். அப்பா சொன்னாருடா. சரி அவங்கக்கிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பேசணும், அதுக்காக தான் நான் எல்லாருக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படி சொல்லிவிட்டு ஜின் சொல்ல எல்லாருமே என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இப்போ ஜின் தான் ஆண்டி. சொல்லு ஜின் என்ன? அது நானும் நம்ஜனும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல ஸோ அவங்கள்டே ஸ்மைல் பண்ணிட்டே இது என்னப்பா புதுசாக என்ன, ஆல்ரெடி முடிவு பண்ணது தானே? இல்லை ஆண்டி, ஆக்சுவலி நான் ரொம்ப சீக்கிரம் மேரேஜ் பண்ணணுன்னு நினைக்கிறேன். பட் நம்ஜூன் ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போகணுன்னு நினைக்கிறான். ஸோ என்ன 6 மந்த் தானே, அதையும் முடிச்சுட்டு அப்படியே ஜங்குக்கும் ஸ்டடீஸ்லாம் முடிஞ்சிடும். ஸோ அதான் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா அப்படி டேவையும் ஜங்குக்கையும் பார்க்குறாங்க. ஸோ ஜங்கு ஹியாங் என்னோடய ஸ்டடீஸ் முடியறதுக்கு என்ன, நீங்கள் மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதானே? இல்லைடா, நீயும் ஸ்டடீஸ்லாம் முடிச்சிட்டின்னா அப்பாவோட கம்பெனி டேக் கேர் பண்ணிக்கலாம்ல. ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ் நான் நம்ஜுன் கூட தான் இருப்பேன். ஸோ நான் அப்பப்போ அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், பட் இருந்தாலும் நீ அவர் கூட இருந்து ஃபுல் டைம் பார்த்துக்கலாம்ல. சரி ஹாங், இட்ஸ் ஓகே. ஸோ நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்களே, எனக்கு ஹாப்பி தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் 4 பேர் அப்படியே பேசிகிட்ருக்காங்க. ஸோ பேசிவிட்டு இப்போ ஜின், ஆரம் அண்ட் டே குக் அண்ட் டேவோட அம்மா ஸோ எல்லோரும் அப்படியே சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் ஆண்டி ஹேங் சொல்லு ஜங்குக் என்ன அப்படின்ட்டு ஆரமும் டேவோட அம்மாவும் கேட்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் அது ஆக்சுவலி எனக்கு உங்ககிட்டேருந்து ஒரு பெர்மிஷன் வேணும். என்ன ஜங்குக், எதுக்கு? இன்றைக்கி நைட்டு நான் டேவை என் கூட கூட்டிகிட்டு போகவா அப்படின்னு சொல்லி கேட்க ஜின் தான் டேய் எதுக்கு டேவ் எதுக்கும் கூட கூட்டிகிட்டு போகிறாங்கிற, எங்கே கூட்டிகிட்டு போகிற? ஏன் போதும் பொறுமை, எதுக்கு இப்போ கோவப்படுறீங்க? சரி சொல்லு, நான் கோவப்படல, டேவ் எங்கே கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்க ஆரம் ஜின் கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஜங்கு எதுக்காக டேவும் கூட கூட்டிகிட்டு போகிற? அது ஒன்றும் இல்லை ஹியாங், ஆக்சுவலி நாங்கள் 2 பேரும் நைட் அவுட் மாதிரி போகலான் இருக்கோம். ஸோ ஒரு சின்ன ரைட் தான், அதான் டேக்கிட்ட கேட்டேன், அவன் நோ சொல்லிட்டான். ஸோ எனக்கு அவன் கூட போகணுன்னு தோணுது, அதனால தான் கேட்குறேன். ஸோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ டே அம்மா ஆராமாக பார்க்குறாங்க. ஸோ ஆராம் லைட்டாக சிரிச்சிட்டு ஓகே ஜங்கம் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது டேக்கே ஷாக்காக இருக்குது. ஏன்னா டே நிறையா வாட்டி கேட்டிருப்பாரு, ஆக்சுவலி ஜிமின் கூட இந்த மாதிரி நைட் அவுட் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. பட் வீட்டில் நோ சொல்லியிருப்பாங்க, அலோவ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஈவன் டே அழுந்து அடம் பிடிச்சிலாம் கூட கேட்டிருப்பாரு, பட் நோ தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜங்கு கேட்டதுமே அப்படியே ஓகே சொல்லவும் டே அப்படியே ஷாக்கா அம்மா ஹியாங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஸோ நம்ஜுன் தான் டே ஜங்குக்கு தானடா, அவன் உன்னை கேர் பண்ணிப்பான், எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது. இது வரைக்கும் நான் அலோவ் பண்ணலைன்னா அவனோட சேஃப்டி முக்கியம்னு நினச்சோம், பட் இப்போ அப்படி இல்லைல்ல, இப்போ ஜங்குக்கு உன் கூட இருக்கான், அதுவே போதும். எங்களை விட அவன் உன்னை நல்லாவே பார்த்துப்பான், கண்டிப்பாக அவனுக்கு எதுவும் ஆக விட மாட்டான். ஸோ நாங்கள் ரிலாக்ஸாகவே இருப்போம், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல
டே அப்படி ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி தலையாடுறாங்க. ஸோ இப்படியே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ டே தான் அவர் ரூமுக்கு போகிறாரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண. பின்னாடி ஜங்குக்கும் போகிறாங்க. ஸோ டே ஜங்குக் என்ன டே நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகுறியா? இல்லை டே பரவாயில்ல, இல்லை இந்தா அப்படின்னு சொல்லிட்டு டேவோட ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் எடுத்து ஜங்குக்கிட்ட கொடுக்குறாங்க. ஜங்குக்கு புரியாமல் என்னடா காலையிலேருந்து நம்ம எல்லாம் ஃபுல்லாக சுற்றிட்டு தானே வந்திருக்கோம், ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்ல ஜங்குக்கும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க. இப்போ டே அப்படியே போயிட்டு ஒரு திங்ஸ் எடுத்து பார்க்குறாரு. ஆக்சுவலி அது ஒரு சின்ன வயசு ஃபோட்டோ தான். அதில் ஒரு குட்டி சைக்கிளில் நம்ம டேக்குக்கு 2 பேரும் உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலி ஜங்குக்கு தான் ரைட் பண்ணுறாரு. டே அப்படியே பேக் சைடில் உட்காந்து ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிக்கை பார்க்குறாரு. பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இன்றைக்கி என்னோடய ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆக போகுது அப்படி சொல்லிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டுருக்கிறாரு. ஸோ இப்போ டேவும் அப்படியே ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு இன்னொரு ரூமுக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆக போய்ட்றாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அவங்க நைட் அவுட் போகிற மாதிரி ஜர்க்கின்லாம் போட்டுட்டு அப்படியே ரெடியாகி கீழே வராங்க. ஸோ எல்லாருமே சிரிச்சுட்டு சரி ஓகே போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் அப்படியே அங்கேயே இருக்கிற ஆரமோட பைக் எடுக்கிறாரு. ஸோ ஆரம் அவர் கீயை கொடுத்துருப்பாரு. ஜங்குக் கேட்டிருப்பாங்க ஆரம்கிட்ட பைக்கில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆரம் அவரோட பைக் கீ கொடுத்துருப்பாரு. ஸோ ஜங்குக்கு அந்த கீ எடுத்துகிட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு வந்து வெளியே நிறுத்துறாங்க. அதை பார்த்துட்டு ஜங்குக் இது ஆரம் அவங்களோட பைக் தான், வா போகலாம் அப்படின்னு சொல்ல டேவும் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே பைக்கில் ஏறிக்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் போகலாமா, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட ஹேண்ட்ஸை ஜங்குக்கோட ஷோல்டரில் வச்சுக்கிறாங்க. ஜங்குக் அப்படியே மிரர் வழியாக டேவோட ஃபேஸை பார்க்குறாங்க. டேவோட ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மைல் இருக்குது. ஸோ அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக ஒரு ஹாப்பியான ஸ்மைலு. ஜங்குக் இதை பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சுட்டே டே என்ன ஜங்குக் ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி. இது என்னோடய ரொம்ப நாள் ட்ரீம் தெரியுமா, எனக்கு இது ரொம்ப ஆசை இந்த மாதிரி நைட் டைமில் ரைட் போகணுன்றது. ஸோ இன்றைக்கி அது ஃபுல்ஃபில் ஆக போதில்லை, அதுதான் எக்ஸைட்டடாக இருக்கேன் எப்படி இருக்குன்றது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே ஜங்குக் அப்படியே ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ டைம் ஒரு ஆல்மோஸ்ட் 11 o'clock ஆகிடுச்சு. ஸோ பெருசாக யாருமே கிடையாது அந்த ரோட்டில், ஸ்ட்ரீட் லைட்டோட வெளிச்சம் மட்டும்தான். ஸோ இப்போ ஃபுல் மூன் டே தான். ஸோ மூனோட வெளிச்சம் அண்ட் ஸ்ட்ரீட்டோட விஷயம் தான். ஸோ பெருசாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக ஒரு மாதிரி மழை வர மாதிரி இருக்கிற அந்த ரெய்னி காற்று சில்லுன்னு அடிக்குது. டேக்கு லைட்டாக குளிருது, ஜர்க்கின் போட்டிருக்காரு பட் அதுவே லைட்டாக குளிருது. அப்படி லைட்டாக ஜங்குக் அப்படின்றாங்க. ஜங்குக் அப்படியே மிரர் வழியாக பார்க்குறாங்க. டேவோட ஃபேஸ் லைட்டாக ரெட் ஆகுது. ஜங்குக் அப்படியே பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னடாச்சு, ஏன் உன் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி? இல்லை அது சில்லுன்னு இருக்குல்ல, அதான் கொஞ்சம் குளிருது அப்படின்னு சொல்ல ஜங்குக் குளிர்னா என்னடா, என்னை ஹக் பண்ணிக்க வேண்டியது தானே? ஜங்குக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே டேவோட ஹேண்டை எடுத்து அவரோட ஹிப்பை சுற்றி ரொம்ப டைட்டாக வச்சுக்கிறாரு. அப்படியே ஜங்குக்கே பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக் அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ போக போக இன்னும் குளிர் அதிகமாகுது. அவரையே அறியாமல் அப்படியே ஜங்குக்கை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜங்குக்கு அது ஃபீல் ஆகுது டேக்கு குளிருதுன்றது. ஸோ இப்படியே ஒரு 1 ஹவருக்கு மேலே ட்ராவல் பண்ணி போயிட்டாங்க. ஸோ 1.5 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப தூரத்தில் போயிட்டு ஒரு பிரிட்ஜ் கிட்ட தான் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கேயே ஒரு ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி இருக்குது. இப்போ ஜங்குக் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு டேவை எழுப்புறாங்க. ஆக்சுவலி ஐஸை க்ளோஸ் பண்ணி ஜங்குக்கோட ஷோல்டரில் சாஞ்சிருந்துருப்பாங்க. அப்படியே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு பிரிட்ஜ் கிட்ட தான் இருக்கும். ஜங்குக் இங்கே என்ன பண்ணுறோம், இங்கேயே ஸ்டாப் பண்ண, ஃபஸ்ட்டு இறங்கு அப்படி சொல்லிவிட்டு அப்படியே இறங்க சொல்கிறாங்க. டேவும் இறங்கிட்டு சுற்றி பார்க்குறாங்க. ஸோ ஃபுல்லாக அந்த பிரிட்ஜுக்கு கீழே தண்ணி போயிட்டுருக்கு. ஜங்குக் வா அப்படி சொல்லிவிட்டு அந்த பிரிட்ஜோட ஒரு ஏஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு டேவை நிற்க வைக்கிறாங்க. ஸோ டேக்கு பின்னாடி ஜங்குக் நின்றுட்டு ஹாப்பியா, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஜங்குக் அப்படியே அந்த டேக்கு பின்னாடி நின்றுட்டு டேவை பேக்கில் அப்படியே ஹக் பண்ணல. ஸோ பேக்கில் இருந்து ஹக் பண்ணுற இதில் நின்றுட்டுருக்காங்க. டேக்கு அது ஃபீல் ஆகுது பட் இதை பெருசாக கண்டுக்காமல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்குக், தேங்க்யூ. உன்னால தான் இன்றைக்கி நான் இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கேன். இந்த டே ஃபுல்லாக நான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன், அதை என் வேர்ட்ஸில் சொல்லவே முடியாது. இன்றைக்கி என்னோடய சின்ன சின்ன ஆசை கூட நீ ஃபுல்ஃபில் பண்ணிட்ட ஜங்குக். என் லைஃப்பில் என்றைக்குமே இந்த டேவை நான் மறக்க மாட்டேன்.
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே அந்த தண்ணி பார்க்குறாங்க. ஸோ அதில் மூனோட அந்த ரிஃப்ளெக்ட் இருக்குது. ஸோ மூனோட அந்த வெளிச்சம் இருக்குது. அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் அப்படியே தண்ணியில் தெரியுது. டே ஜங்குக் ஜங்குக், என்னடா இங்கே பாரேன் அப்படி சொல்லிட்டு அந்த மூணு காட்டுறாங்க. ஜங்குக்கும் பார்த்துட்டு என்னடா, இல்லை அந்த மூணுக்கு பக்கத்தில் பாரேன் அப்படி சொல்லிட்டு பார்க்க சொல்கிறாங்க. ஸோ அப்பன்னு பார்த்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்து விழுது. சுட்டி அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி எதையோ ப்ரே பண்ணுறாங்க. ஜங்குக்கு அப்படியே டேவையே பார்க்குறாங்க. சுட்டி அப்படியே ப்ரே பண்ணிவிட்டு என்னடா என்ன பார்க்குற, நீ எதுவும் ப்ரே பண்ணலையா? பண்ணல. ஏன்? அதான் நீ பண்ணுறல்ல. அது நான் எனக்காக பண்ணேன். போய் சொல்லாத, கண்டிப்பாக நீ உனக்காக பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல டேவோ லைட்டாக சிரிச்சிட்டு சரி சரி எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்த, சொல்கிறேன் டே அப்படி சொல்லிவிட்டு டேவோட ஹேண்டை பிடிச்சிட்டு இங்கே பாரு டே, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் நீ என்னை அவாய்ட் பண்ணும்போது எனக்கு ஏன் இப்படி ஃபீல் ஆகுதுன்னு தெரியல. ப்ளீஸ் எதாக இருந்தாலும் என்கிட்ட நீ ஷேர் பண்ணு. உனக்கு என்ன தோணுனாலும் சரி, என்ன பண்ணணும், உனக்கு ஏதாவது வேணும்னாலும் சரி, இல்லை உனக்கு ஏதாவது பிடிக்கலனாலும் சரி, அதை நீ என்கிட்ட சொல்லு. புரியுதா? எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே. நீ என்னை ஹர்ட் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு என்னை அவாய்ட் பண்ணுறது எனக்கு ஹர்ட் ஆகுது. நீ எதுக்காக என்னை அவாய்ட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், எத்தனை பேர் என் லைஃப்பில் வந்தாலும் உன்னோட ப்ளேஸை வேறு யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன். நீ என்னோட ஃப்ரெண்டு, புரியுதா அப்படி சொல்கிறாங்க. டே லைட்டாக சிரிச்சிட்டு ஃப்ரெண்டு, ஆமாம் ஜங்கு ஃப்ரெண்ட் தான், நமக்குள்ளே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்குது அப்படியே சொல்லிவிட்டு டே அப்படியே இன்னும் பக்கம் திரும்பிக்கிறாங்க. அவரோட ஐஸ்லேருந்து லைட்டாக டியர்ஸ் வருது. ஸோ அதை அப்படியே ஜங்குக்கு தெரியாமல் வெயிட் பண்ணிவிட்டு ஜங்குக் சொல்லிட்டே, உன்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை நீ பண்ணுவியா? என்னட்டே கேட்குற, புரியல. இல்லை, உன்னோட எல்லா ஃப்ரெண்டுக்கும் இந்த மாதிரி அவங்களோட ட்ரீம், அவங்க ஸ்மைல் பண்ணணும், அவங்க கூட இருக்கணும்னு நீ நினைப்பியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஜங்குக்கு அப்படி சைலண்ட்டாக இருக்க. பட்டே தான் சொல்லு ஜங்கு. தெரியல டே, இது வரைக்கும் நான் இப்படி இருந்ததில்லை. இதுவுமே எனக்கு புதுசாக தான் இருக்குது. ஆனால் என்னால் நீ சேடாகிறத பார்க்க முடியல. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி வேணாலும் நம்ம இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது இந்த செகண்ட் நம்ம 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். ஸோ லைஃப் லாங் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இருக்கும்ல? இருக்கும் ஜங்கு, லைஃப் லாங் இதே ஃப்ரெண்ட்ஷிப் எப்போவுமே இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் உனக்கு என்னை பிடிக்காமல் போகும், நீ என்னை வெறுக்க சான்ஸ் வரும். அப்போவும் நீ இதே சொன்னீன்னா கண்டிப்பாக இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு ஒன்றும் புரியாமல் என்னட்டே சொல்கிற? ஒன்றும் இல்லை, சும்மா தான். எப்போவும் இப்படியே இருக்கலாம் ஜங்கு, எனக்கு இது பிடிச்சிருக்கு, இதுவே போதும். நீ என்ன பேசுகிறேனே தெரியலட்டே, அப்பப்போ எனக்கு புரியாத மாதிரி பேசுகிறேன். பட் என்னன்னு தான் எனக்கு புரியல. சரி ஓகே, இப்போ நீ ஹாப்பியாக இருக்கியா? ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். சரி வா. எங்கடா வா அப்படின்னு சொல்லிட்டு டேவோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே அங்கே வந்து கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது. ஷாப்னால் ஒரு மிட் நைட்டில் ஐஸ்கிரீம் ஷாப் வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஷாப் இருக்குது. டே அதை பார்த்துட்டு ஜங்குக், உனக்கு தான் ஐஸ்கிரீம் பிடிக்கும்ல, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த ஐஸ்கிரீம் ஷாப் தான் போகிறாங்க. ஸோ ஜங்குக்கே போயிட்டு டேக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் அண்ட் ஜங்குக்கு பிடிச்ச ஃப்ளேவர் எல்லாமே வாங்கிட்டு வராங்க. ஸோ 2 பேருமே அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே அவங்களே அறியாமல் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு திரும்ப ரிட்டன் அதே ஃப்ரிட்ஜுக்கு நடந்து வராங்க. ஸோ இப்படியே தான் கொஞ்சம் நேரம் 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்படியே டேஸஸும் போகுது. ஜங்குக்கும் அவரோட சேட் ஃப்ரெண்டு கூட ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஸோ டேவை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க. ஸோ அவங்களும் எல்லாமே கேட்டுக்கிறாங்க. ஸோ 2 பேர்த்துக்குள்ளே ஒரு க்யூட்டான பாண்ட் போயிட்டுருக்கு. 2 பேரும் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, பட் அவங்களோட வாய்ஸும் கேட்டதில்லை.
ஃபுல்லாக டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும்தான். ஸோ ஜங்குக் தான் அடிக்கடி கேட்பார், எப்போ மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பர்சனும் நீ காலேஜ் முடித்ததுக்கப்புறம் நான் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜங்குக் அதுக்காகவே ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்படியே டேஸஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஜங்குக்கோட லாஸ்ட் டே காலேஜ். ஸோ எல்லாருமே ஃபேர்வெல் பார்ட்டிக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஈவினிங் தான் அவங்க கிளாஸ் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு கிளப்புக்கு தான் போகிறாங்க. ஸோ அந்த கிளப்பில் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதே கிளப்புக்கு நம்ம டேவும் ஜிமினும் வராங்க. ஆக்சுவலி டே வந்து அவங்க அம்மா கிட்ட ரொம்ப கெஞ்சி பெர்மிஷன் கேட்டிருப்பாங்க ஜிமின் கூட போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கிளப்புக்கு இப்போ டேவும் ஜிமினும் தான் வராங்க. ஸோ அவங்க ஒரு டேபிளில் உட்காந்துட்டு ஜாலியாக வைப் பண்ணிக்கிட்டே அங்கே சாங்ஸ்லாம் ப்ளே ஆகிட்ருக்குள்ள ஸோ எல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டே டே ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த மாதிரி கிளப்புக்கெலாம் வராரு. ஸோ அப்படியே அந்த வைபெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாரு ஒரு பெரிய கேங்கே அங்கே சாங்ஸ் போட்டுட்டு ஒரு மாதிரி ப்ளே பண்ணிவிட்டு பார்ட்டி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாரு அது எல்லாமே ஜங்குக்கோட கிளாஸ்மேட்ஸுன்ட்டு. ஸோ டே ஜிமினா என்ன டே அங்கே இருக்கிறது ஜங்குக்கும் ஷுகாவும் தானே, எங்கிட்டே அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஷுகா ஹேண்ட்ஸில் பியரோட அப்படியே ஒரு மாதிரி டான்ஸ் பண்ணிவிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமின் அதை பார்த்துட்டு இவனை இந்த கேட்டுக்கிட்ட எத்தனை வாட்டி சொல்கிறது ட்ரிங்க் பண்ணாதுன்னு, சொன்னால் கேட்கவே மாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே முறைக்க டே நீ என்ன சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார், அவருக்கு ட்ரிங்க் பண்ணுறது பிடிக்கும், அது உனக்கே தெரியும்ல. தெரியும் டே, ஆனால் பாரேன் கொஞ்சம் கூட எதுவுமே ஆகாத மாதிரி அப்படி ஸ்டடியாக நின்றுட்டு ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான், ஐ திங்க் நிறையா குடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ தான் டேவும் ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக் கையில் ஒரு சின்ன கிளாஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஜங்குக் அப்படியே டான்ஸ் பண்ணிகிட்டே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. சடனாக அவர் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஜங்குக் அப்படியே எடுத்து பார்க்குறாரு. பார்த்ததுமே அவரோட ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மைலு. ஸோ அப்படியே மொபைல் எடுத்துக்கிட்டே அங்கே இருக்கிற ஒரு டேபிளுக்கு வந்து அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துக்கிறாரு. ஸோ மொபைலில் தான் மெசேஜ் தான் வந்திருக்கு. ஜங்குக் அதை பார்த்துட்டு ஹாய், என்ன திடீர்னு மெசேஜ் பண்ணியிருக்க? சும்மா தான் குக்கி, கிட்ட பேசணும்னு தோணுச்சு. எங்கே இருக்க, என்ன பண்ணுற? நானா பார்ட்டியா? ஆமாம், நான் தான் சொன்னேன்ல இன்றைக்கி என்னோடய காலேஜ் லாஸ்ட் டே. ஸோ கிளாஸ்மேட்ஸ் கூட ஒரு சின்ன பார்ட்டி, அதான் கிளப்புக்கு வந்திருக்கோம். ஓகே நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? பியர் அப்படிலாம் இல்லை, என்ன இப்படிலாம் கேட்குற? நீ எப்போ மெசேஜ் பண்ணுவேன்னு தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் நீ அதிகமாக எனக்கு மெசேஜே பண்ணதில்லை, நான் பண்ணதுக்கப்புறம் தான் ரிப்ளை பண்ணுற. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ சீக்கிரமாக எனக்கு நீ மெசேஜ் பண்ணியிருக்க. ஜங்குக்கா உனக்கு தான் தெரியும்ல. தெரியும். ஸோ சொல்லு, என்ன திடீர்னு? சும்மா உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. அப்புறம் இதுக்கப்புறம் என்ன பிளான்? பெருசாக ஒன்றும் இல்லை, அப்பாவோட கம்பெனியில் ஜாயின் பண்ணணும், அவ்வளோதான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன ஜங்குக்கா? உன்னை மீட் பண்ணணும். எப்போ என் முன்னாடி வரப்போகிறேன்? நான் அந்த டேக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ் இந்த வாட்டி என்னை ஏமாத்திடாத. நான் கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு மேலே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ளீஸ் நீ சீக்கிரமாக என் முன்னாடி வந்துடு. இல்லை அட்லீஸ்ட் உன் வாய்ஸாவது எனக்கு தெரியணும்ல, வாய்ஸ் மெசேஜாவது பண்ணுடா, இல்லை கால் பண்ணுறேன் அட்டன் பண்ணு. வேண்டாம். ஏன் பியர்? அப்புறம் என்னோடய வாய்ஸ் இல்லை என்னோடய ஃபோட்டோ இதெல்லாம் கேட்டுட்டா என்னை நேரில் மீட் பண்ணும்போது உனக்கு எந்த எக்ஸைட்மெண்ட்டும் இருக்காதுல்ல. ஸோ அதுதான். ஆனால் நீ இருக்க பாரு, இப்படியே தான் எப்போவும் சொல்லிகிட்ருக்க. ஆனால் நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் என்னை ரொம்ப வெயிட் பண்ண வைக்காமல் சீக்கிரமாக வந்துடு, ஓகேவா? அப்படியே சொல்கிறாங்க. ஸோ அப்படியே அவங்க கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே தான் ஜங்குக் அப்படியே நல்லா தூங்கிட்டுருக்கிறாரு. இப்போது ஜங்குக்கோட அம்மா தான் ஜங்குக் ரூம் டோரை நாக் பண்ணுறாங்க. என்னம்மா காலேஜ் லீவு தானே? ஜங்குக்கா எழுந்து வா, அப்பா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்கிறாரு. என்ன அப்பா பேசணும்னு சொல்கிறாரா? ஆமாம், சரி எழுந்து வா. சரிம்மா வரேன் போங்க அப்படியே சொல்லிவிட்டு ஜங்குக் அப்படியே எழுந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கீழே வராங்க. கீழே ஜின் அப்புறம் ஜங்குக்கோட அப்பா அம்மா 3 பேருமே இருக்காங்க. ஜங்குக் என்ன எல்லோரும் ஒன்றா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே கீழே வராரு. ஸோ வந்துட்டு ஜங்குக் அப்பாவுக்கு ஆப்போசிட்டில் உட்காடுறாங்க. இப்போது ஜினோட அப்பா தான். ஜின் அப்பா. ஸோ நான் சொன்ன மாதிரியே இப்போது ஜங்குக்கும் ஸ்டடீஸை முடிச்சிட்டான். உனக்கும் ஆரம்க்கும் சீக்கிரத்தில் என்கேஜ்மெண்ட் பண்ணிடலாம்.
அண்ட் உடனே மேரேஜும் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஓகேவா உனக்கு? அப்பா, எனக்கு இதில் ஓகே தான். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ எங்கள் மேரேஜை முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு. தெரியுதுடா, நீங்கள் ரொம்ப இயர்ஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜங்குக், என்னப்பா, சின்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கான எல்லா ப்ரிப்ரேஷனும் நீயே பார்த்துக்கோ. அண்ட் முக்கியமாக எந்த இதையும் மிஸ் பண்ணிடாத. ஏன்னா நிறைய செலிப்ரிட்டிஸ், நிறைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருமே வருவாங்க. ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம், என்னப்பா, இந்த என்கேஜ்மெண்ட்டில் உனக்கும் டேக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. நம்ஜூனுக்கு 2 பேர்த்துக்கு மட்டும் கிடையாது, உனக்கும் டேக்கும் நடக்க போகுது. ஸோ உங்கள் 4 பேர்த்துக்கும் ஒரே ஸ்டேஜில் தான் என்கேஜ்மெண்ட். ஸோ அதுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் அப்படியே ஷாக்கா, பா என்ன சொல்கிறீங்க, எனக்கும் டேக்குமா? ஆமாம், இதை ஷாக் ஆகிறதுக்கு என்ன இருக்குது, இது ஆல்ரெடி பேசினது தானே. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க, என்ன பேசுனது? இங்கே பாருங்கள், எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. அப்படியே என்னோடய ஃப்ரெண்டுப்பா, அப்போனா எப்படி நான் மேரேஜ் பண்ணிக்க முடியும்? அதுப்பா ப்ளீஸ் இங்கே பாருங்கள், இந்த என்கேஜ்மெண்ட்லாம் வேணாம். நீங்கள் ஆரம்பியாங்கும் சின்ன மட்டும் இதை ரெடி பண்ணுங்கள். நான் அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுறேன். பட் எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட் வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, ஜங்குக்கோட அப்பா அப்படியே மறைச்சிக்கிட்டே, எங்கே பாரு, எல்லாமே முடிவு பண்ணியாச்சு, இன்னும் ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறதா இல்லை. உனக்கும் டேக்கும் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண போகிறது தான். ஸோ தட்ஸ் இட், இதுதான் ஃபைனல். நீ என்ன முடிவு பண்ணாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீ என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிற, ஓகேவா? அப்படியே சொல்லிவிட்டு அவர் அப்படியே எழுந்து போய்ட்டுறாரு. இப்போ ஜங்குக் தான், அம்மா என்னம்மா இது? ஜங்குக், அப்பா பண்ணுறது சரியாக தான் இருக்கும், தேவையில்லாமல் எதையும் போட்டு யோசிச்சுட்ருக்காத, போய் ரெடியாகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஜங்குக் அப்படியே ஷோஃபாவில் உட்காந்துக்கிறாரு. சின்ன அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக் எதுவும் பேசலாம், அப்படியே சைலண்ட்டாக இருக்கார். ஓகேடா, இதோட இந்த பாட்டு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் ஃபோன் போடுறேன். டாடா, பாய்.